அப்படின்னா கன்ஃபார்மா இன்னைக்கு வராத வீடியோ ஒண்ணு பிடிச்சிட்டு இவன் வந்து ஹாப்பர், இவன் டஸ்டின், நீ லோகஸ். ஏய் அப்ப சாடிசிங் கவுனுக்குடா. பரவாயில்ல விடு. ஆமா நான் வச்சுக்கிறேன். சரி லோகஸ் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினோதா ரைடர் எனக்கு தான். அந்த சாய்ஸ் பயஸ் இங்கிருந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் மணி வந்து 5:45 ஆகுது. சரிங்களா, நாங்கள் வந்து காலையில் ஒரு 12 மணிக்கு அளவில் வந்து 12 மணி காலையில் கிடையாது, மத்தியானம் 12 மணி அளவில் வந்துட்டு நாங்கள் கீழேருந்து எடுத்தோம். வந்தண்ணா வந்தண்ணா நானும் நடிச்சான் நினைக்கிறேன். சரி தள்ளுங்க, நான் ஷாருக் கான் மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன். ஷாஜகான் மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன். தெரியாது என்ன பாட்டு போட்டு எடுக்கலாம்னு மட்டும் சொல்லிருங்க. வந்து ஒரு 4-5 போட்டோ எடுத்து ரமேஷ்னா கெத்து. இதுக்கு இது பரவாயில்ல. நீ வந்து நீ ஆண்ட்ரியா மாதிரி இல்லவா? ஓகேவா? இல்ல இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல? சட்டிக்கு சரி வந்தால சூப்பர். எடுத்துட்டு வந்துட்டு பெருசா ஒன்றும் இல்லை, டிரைவிங் பண்ணிட்டு மேலே போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு போட்டு நல்லா ஒரு சாக்லேட் நச்சுன்னு ஒரு சாக்லேட் இழுத்துட்டு சுருக்குன்னு ஒரு இழுத்தாச்சு கூட போனால் வேற இழுத்துட்டு வேற என்ன இவனுக்கு ஃபோட்டோ தான் எடுக்கணும்னு இருக்கானுங்க. இப்போ மணி வந்து ஃபோட்டோ எடுத்தே நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டிட்டோன்னு வைங்களேன். அவ்வளோதான். அப்படியே ஒன்று கடிச்சிட்டு ஐயோ கை வேறு கவலை மேலே தேய்ச்சிட்டேன். நானும் தான் நடித்தேன். அப்புறம் இதை வேற பிடிச்சி வேற உனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனை வந்து பறிக்க வச்சு ஃபோட்டோ அவர் எடுத்து கை காமி கையில் பை வச்சு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு. காயம் பார்த்துக்குங்க. வீடியோவும் வர வாய்ப்பு இருக்கு, போட்டோஸ் இவருக்கு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த கார்ல தான் நாங்க வந்தோம். ஆனா இது வந்து இப்ப நாங்க போட போது எடுத்துட்டு நாங்க இப்ப தொங்க போறோம். ஏன்னா இங்க யானை வேற வருது. நம்ம 6 மணிக்குள்ள கீழே இறங்கினா தான் நாங்க உயிர். இந்த கார் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் ஓவர்டேக் அடிக்க பாக்குறான் அவன் நம்மள. விடாத. இல்ல நானே ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கேன். அவன் எனக்கு மேல ஸ்பீடா போகணும்னு பாக்குறான் பத்தியா. அதான் வர்க்கீஸ். அப்பனா யார நம்மளா போலையா? கன்ஃபார்ம் தான். டேய் இப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை பத்தி பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? கண்டிப்பா தனியா இருக்கும்போது பேசுவாங்களா? யாரு? தனுஷ் தான். இல்ல இந்த பாட்டுல கார்ல பாப்பீங்க பின்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியல. ரீல்ல வரும்ல, உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் இமைகள் மூடி அருகினில் வா. தனியாக
இருந்து வெறுப்பாகி போச்சு நீ வந்ததால என் சோகம் போச்சு பெருமூச்சு விட்ட சூடான மூச்சு வாவாசப்பட்டு ஜலதோஷமாச்சு இது சார காத்து என் பக்கம் பார்த்து எதமாறுவேனான்னு ஒரு சாத்து சாத்து. நீங்க பண்ண என்ன மக்களே, நமக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம பாடினா தான் அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். லிரிக்ஸே தெரியாம மேட்ச் பண்ணிட்டு இருக்குன்னா சாமி 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 வண்டி விட்டுப்பா. என்னடா சொன்ன? பாட்டே இல்லாத பாட்டு. நம்ம எவ்வளவு நேரம் தான் லிரிக்ஸ் தெரியாத பாட்டுக்கு லிரிக்ஸ் லைட் போட மேட்ச் பண்ண முடியும்? ஆக்சுவலா நம்ம இவனுங்க தான் பைத்தியக்காரனுங்கன்னா நம்ம எப்படி அப்படி இருக்க முடியுமா? நெஞ்சு இன்று நீ ஆங்கிள் பாக்குற விஜய் சித்து மாதிரியா இருக்கான்ல. யாரா இவன் தான் முடி வச்சுட்டு விஜய் சித்து அவன் அப்படிதான். அதான் யூடியூபர் ஆயிட்டான்ல இப்ப அவன். ஆயிரம் வேண்டியதான் அதான். 4:45 இறங்க ஆரம்பிச்சோம். 4:45 அதுக்குள்ள. ஆமா அழகே நீ எங்கிருக்கிறாய் வழித்தால் அன்பே அங்கிருக்கிறாய் உயிரே நீ எங்கு செய்கிறாய். இவ்வளவு பெரிய நல்ல இதெல்லாம் பாட்டு போட்டுறாதடா யூடியூப்ல அவனே. ஆக்சுவலி நான் சொல்றதே நீ போடணுங்கிறக்காக தான் நான் போடாதேன்னு சொல்றதே. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். ரிமாண்ட் பண்ணி ஜெயிலு உள்ள வச்சிட்டாங்கோ நான் கதைன்னு கேட்டு